மகா ஹிமாலயத்தின் புனித மலையில் சிவபெருமானின் மனைவியாக சக்தியின் வடிவமாக பார்வதி தேவியான கௌரி அம்மன் அருள்பாலித்தாள். அவளது முகம் நிலவின் ஒளியை விட மென்மை கொண்டது. அவளது நெற்றி மணியோடு பிரகாசித்தது. அவளது கண்களில் தாயின் கருணை, தெய்வத்தின் திகழ்ச்சி கலந்திருந்தது. ஒருநாள் அம்மன் தன் கணவரான பரமசிவனை நோக்கிக் கேட்டாள், பரமா, பூமியில் எத்தனை பெண்கள் துன்பத்தில் வாழ்கிறார்கள்? சிலருக்கு கணவனின் அன்பு இல்லை, சிலருக்கு குடும்பத்தில் அமைதி இல்லை, சிலர் பிள்ளை பாக்கியத்துக்காக தவிக்கிறார்கள். அவர்களுக்கு என் அருளால் ஒரு வழி உருவாக்க வேண்டும். அப்போது சிவபெருமான் புன்னகையுடன் சொன்னார், கௌரி, உன் மனதில் எழுந்தது உலக நலனுக்காகத்தான். நீ ஒரு விரதம் ஏற்பாடு செய். அதனை யார் நம்பிக்கையுடன் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீயே அருள் வழங்குவாய். அதனால் கௌரி தேவியானார் ஒரு புனித நாளை தேர்ந்தெடுத்து கௌரி வர்த்தம் எனும் விரதத்தை உருவாக்கினார். அன்று அவள் மஞ்சளால் தன் வடிவை செதுக்கி மலர், குங்குமம், தீபம் வைத்து பூஜை செய்தாள். அவள் மந்திரமாய் கூறினாள், என் மனம் பரிசுத்தமாயிருக்கட்டும், என் அருள் பூமியில் நிலைக்கட்டும், பெண்களின் வாழ்வில் சாந்தி, செல்வம், சௌபாக்கியம் பொங்கட்டும். அந்த நொடியில் விண்ணில் தேவர்கள் மலர்மழை பொழிந்தனர். தேவநாரிகள் தங்கள் கைகளால் மஞ்சள், மல்லிகை, துளசி மலர்கள் மிதந்தன. அவள் குரலில் ஒலித்தது, என்னை நம்பி வழிபடும் ஒவ்வொரு பெண்ணின் வீடு தேவாலயமாக மாறும். அவளது குடும்பம் என் அருளால் செழிக்கும். இதுதான் கௌரி வர்த்தத்தின் தெய்வீக தோற்றம். பண்டைய காலத்தில் சுந்தரபுரம் எனும் சிறிய கிராமம் இருந்தது. அங்கே வாழ்ந்தார்கள் ஒரே குடும்பம். கேசவன் என்பவர் நல்ல மனம் கொண்ட வர்த்தகர். அவரது மனைவி லலிதா பரிசுத்தமான மனம் கொண்டவள். இவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதால் மனதில் சோகமாக இருந்தது. ஒருநாள் ஒரு முதிய பெண் அவர்கள் வாசலில் வந்து சொன்னாள், மகளே, உன் முகத்தில் ஒரு வருத்தம் தெரிகிறது. நீ கௌரி அம்மனை விரதமாய் பூஜை செய். அவள் உனக்கு அருள் தருவாள். அந்த வார்த்தை அவளது மனதில் ஒலித்தது. அந்த நாளிலிருந்து லலிதா தினமும் காலையில் எழுந்து நீராடி மஞ்சளால் சிறு கௌரி சிலை உருவாக்கி தீபமேற்றி பூஜை செய்தாள். அவள் கூறினாள், அம்மா கௌரி, என் வீடு மகிழ்ச்சியாயிருக்கட்டும், என் வாழ்க்கை உன் அருளால் நிறைவடையட்டும். அவள் மனதில் நம்பிக்கை வளர்ந்தது. மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அவள் கனவில் கௌரியம்மன் தோன்றி கூறினாள், லலிதே, உன் மனம் பரிசுத்தம். விரைவில் உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த மாதம் அவள் கருவுற்றாள். 9 மாதம் முடிந்து ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தாள். அவள் பெயர் வைத்தனர் கௌரி பிரியா. கிராம மக்கள் அனைவரும் அதிசயத்துடன் கூறினார்கள், இது கௌரி அம்மன் அருள். லலிதாவின் நம்பிக்கை வென்றது. அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் பெண்கள் அனைவரும் கௌரி விரதம் செய்வதை வழக்கமாக ஆக்கினர். ஒவ்வொரு வருடமும் அவர்கள் கௌரி அம்மனுக்கு மலர், நெய் தீபம், நவதானியம் வைத்து பூஜை செய்தனர். அந்த கிராமத்தில் துன்பம் என்றே மறைந்தது. பெண்களின் முகத்தில் ஒளி, குழந்தைகளின் குரலில் சிரிப்பு, வீடுகளில் செல்வம், எல்லாமும் பரவியது. பல ஆண்டுகள் கழித்து லலிதாவின் மகள் கௌரி பிரியா வளர்ந்து அழகான பெண்ணானாள். அவள் தன் தாயின் வழிபாட்டைத் தொடர்ந்து கௌரி வர்த்தம் செய்து வந்தாள். அவள் திருமணமானதும் தன் வீட்டினும் அதையே தொடர்ந்தாள். ஒரு வருடம் அவளது கணவன் வெளிநாட்டிற்கு வணிகத்திற்காக சென்றார். பயணத்தில் புயல், கடல் அலைகள், கப்பல் விபத்து என பல துன்பங்கள் நேர்ந்தன. அவனது உயிரே ஆபத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் வீட்டில் கௌரி பிரியா தீபமேற்றி அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தாள். அம்மா, நீ என் தந்தையை காப்பாற்றினாய், இப்போது என் கணவனையும் காப்பாற்று. அவள் அன்பு, நம்பிக்கை கலந்த குரலில் அந்த பிரார்த்தனை ஒலித்தது. அந்த நொடியில் கடலின் கோபம் தணிந்தது, காற்று அமைதியாகியது, கப்பல் கரை சேர்ந்தது. அவளது கணவன் உயிருடன் வீட்டிற்கு திரும்பினார். அவர் தன் மனைவியிடம் கூறினார், என் உயிரை காப்பாற்றியது உன் விரதமும் கௌரி அம்மனின் அருளும்தான். அந்த வர்த்தத்தின் விதி. அவர் மஞ்சள் கௌரி சிலையை செய்து அதற்கு புனித நீர் அபிஷேகம் செய்தார். மஞ்சள், குங்குமம், மலர்கள் வைத்து அலங்கரித்தார். நெய் தீபம் ஏற்றி நவதானிய நைவேத்தியம் வைத்து ஓம் கௌரியை நமக எனும் மந்திரத்துடன் ஆராதனை செய்தார். அப்பொழுது கௌரி தேவியின் முன் ஒரு தேவநாரி தோன்றி, அம்மே, உன் பக்தியால் இப்பூமியில் இருக்கும் பெண்கள் எல்லாம் நீ போல் சௌபாகியமாக வாழ்வார்கள். இந்த வர்த்தம் அனுஷ்டிக்கப்படும் நாளில் வழிபடுபவருக்கு எந்நாளும் செல்வம், மகிழ்ச்சி, கணவனின் நீண்ட ஆயுள், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தாள். விரதத்தின் பயன். இந்த கௌரி வர்த்தம் செய்வதனால் கணவனுக்கு நீண்ட ஆயுள், குடும்பத்தில் செல்வ வளம்,
பிள்ளை பாக்கியம், சௌபாகியம், சந்தோஷம் நிலைத்து நிற்கும். கௌரியம்மனை மனமார பூஜிப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களின் வாழ்வில் சௌபாக்கியம் குறையாது, குடும்பத்தில் அமைதி நிலைக்கும், பிள்ளைகள் செல்வாக்குடனும் நலமுடனும் வாழ்வார்கள். துன்பங்கள் அகலும், நம்பிக்கை பெருகும். அமர்ந்த குரலில் கௌரி அம்மனின் மந்திரம் ஒலிக்கட்டும். ஓம் கௌரியை நம. சௌபாக்கியம், ஸ்ரீ, சந்தோஷம் எனக்கு தா அம்மா. அந்த ஒலி ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்கட்டும். தீபத்தின் ஒளியில் அம்மன் முகம் பிரகாசிக்கட்டும். மஞ்சளின் மணம், குங்குமத்தின் செம்பு நிறம், மலரின் மென்மை, அவை அனைத்தும் சேர்ந்து கௌரி அம்மனின் அருளை வெளிப்படுத்தட்டும். மங்கள ஸ்லோகம். மங்களம் கௌரி தேவி, மங்களம் ஹரவல்லபா, மங்களம் பூமி தேவி, மங்களம் ஹரப்பிரியா. யா பூர்ண சந்திரா நிகரா, யா சௌபாகியம் ததா பரா, தஸ்மை நமோ நமः நித்யம், கௌரியை மங்களதாயினி. பூ.